ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல சுட சுட சாதத்தோட ஒரு டீஸ்பூன் இந்த பொடியும் நெய்யும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருவோம். கூடவே பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை ரெண்டையும் வறுத்து விட்டுடலாங்க. நம்ம பொடி வகைகள் எது வறுத்தாலும் சரி, அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா இப்போ காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு வறுத்து விட்டுடலாம். பருப்பெல்லாம் நல்லா செவக்க வறுக்கணும். பொறுமையாக அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுடலாங்க. இது வறுத்துட்ருக்கிறப்பவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு எடுத்துருக்குறேங்க. காரத்துக்கு நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துருக்குறோம். அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 3 பல் அளவுக்கு பூண்டு, அதை வந்து தோலோடு தான் சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் எப்போவுமே கடைசியாக நீங்கள் சேர்க்கணும், அப்போ தான் கருகிடாமல் இருக்கும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருவோங்க. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்துற அப்படி இருந்தால் நீங்கள் ஆயில் சேர்த்துருந்துமே பெருங்காயத்தை சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், வறுவட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி விட்டுறலாங்க. இப்போ இது வந்து கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை வந்து நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துனா போதும். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ஆற விட்டுட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம இதை மாற்றிக்கலாங்க. இது வந்து 3/4 பதத்துக்கு பவுட்ரு பண்ணிடலாங்க. பாருங்கள், இன்னும் நல்லா பவுட்ரு ஆகலை. 3/4 பதத்துக்கு பவுட்ரு ஆனது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மை அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. அவ்வளோதாங்க, நல்ல சுவையான சூப்பரான பருப்பு பொடி வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இதை நான் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்குமே இந்த பொடி வந்து கெட்டு போகாது. ஏன்னா நம்ம வந்து பருப்புகள் வதக்கிற விதத்தில் தான் இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த பருப்பு பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சாதத்தோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.